நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபிசிக்ஸில் இயக்கவியல் டாபிக், இயக்கவியல் சிலபஸ் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இயக்கவியலில் 11th சயின்ஸில் வேலை, ஆற்றல் மற்றும் திறன் அப்படிங்கிற பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப ஈஸியான பாடம் தான், கண்டென்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அதில் நம்ம வேலை அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு, ஆற்றல் அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு, அப்புறம் திறன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்க ஆற்றல், ஆங்கிலத்தில் கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு பொருள் ஒன்று இயக்கத்தினால் பெற்றுள்ள ஆற்றல் இயக்க ஆற்றல் எனப்படும். இதுதான் டெஃபினிஷன். ஒரு பொருள் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, அந்த மூவ் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால பெற்றுள்ள ஆற்றல் தான் இயக்க ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயக்காற்றலுக்கான இந்த ஃபார்முலா, இயக்காற்றல் இஸ் ஈக்குவல் டு அரை mv². அப்போ டிஎன்பிசியில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இயக்காற்றலுக்கான கீழ்கண்ட வச்சு எந்த சமன்பாடு சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, டிஎன்பிசியில் கேட்ட ஒன்றோடு தான், ஒரு பொருள் ஒன்று 5 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த பொருளுடைய வெலாசிட்டி 10 மீட்டர்/செகண்டாக மாறுது அப்படின்னா இயக்க ஆற்றல் என்ன ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? இது டிஎன்பிசி கொஸ்டின், அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் எம் அப்படிங்கிறது என்னன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எம் அப்படிங்கிறது மாஸ், தமிழில் நிறை. வி அப்படிங்கிறது வெலாசிட்டி, தமிழில் திசை வேகம். இது டெஃபினிஷன். ஓகே, இப்போ ஒன் வைடு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி, ஒன் வைடு எப்படி பார்த்துருக்கோம், இந்த அரை mv², இந்த ஃபார்முலா வச்சு ஒரு ஒன் வைடு. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பொருள் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதன் திசை வேகம் 2 மடங்கானால் அதன் இயக்க ஆற்றல் என்னவாகும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ திசை வேகம் 2 மடங்கானால் இயக்க ஆற்றல் என்ன ஆகும் கேட்பாங்க. அதே ஃபார்முலா அப்படி எடுங்க, அரை எம், திசை வேகம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மடங்கு ஆகுது. ஸோ அப்போ என்ன செய்யறேன், அந்த விக்கு பதிலாக 2v அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். ஏன்னா திசை வேகம் 2 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரை எம், இந்த 2v² அப்படின்னு இருக்குதா, இந்த 2v², இந்த ஸ்கொயருங்கிறது ரெண்டுக்கும் பொருந்தும், இந்த விக்கும் பொருந்தும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, v² பண்ணால் v². அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 × அரை mv². அப்போ முதல்ல இயக்காற்றல் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரை mv² இருந்துச்சு. அதனுடைய திசை வேகத்தை 2 மடங்கு ஆக்கும் பொழுது அதன் இயக்காற்றல் எவ்வாறு அதிகரிக்குது பார்த்தீங்கன்னா 4 மடங்கு அதிகரிக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அடிக்கடி கேட்டிருக்கேன். 4 மடங்கு அதிகரிக்கிறது. இப்போ இதே போல திசை வேகம் 3 மடங்கானால் இயக்காற்றல் எவ்வளோ அதிகரிக்கும், 9 மடங்கு அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி இயக்க ஆற்றலை வச்சு இப்படி ஒன் வைடு கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று கேட்டுக்கிறாங்க, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறை 2 மடங்கானால் இயக்க ஆற்றல் என்ன ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நிறை 2 மடங்கானால் இயக்க ஆற்றல் என்ன ஆகும், இயக்க ஆற்றல் 2 மடங்கு ஆகும். இப்போ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய ஒன் வைடு. இப்போ முதல்ல வெலாசிட்டி வச்சு பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் எதை வச்சு கேட்பாங்க அப்படின்னா நிறைய வச்சு கேட்பாங்க. இப்போ நிறை 2 மடங்கானால் இயக்க ஆற்றல் என்ன ஆகும் அப்படிம்பாங்க. அப்போ அதே மாதிரி அரை, இந்த m இருக்கிற இடத்துல 2m அப்படின்னு போடுறேன், ஏன்னா 2 மடங்கு இருக்குது v². இந்த 2 மட்டும் என்ன செஞ்சுட்டா வெளியே எடுத்து கொண்டு வந்துடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × அரை mv² அப்படின்னு கிடைக்கும். ஸோ முதல்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரை mv² அப்படின்னு தான் இருந்துச்சு. இப்போ நிறை 2 மடங்கு ஆகும் பொழுது இயக்காற்றல் என்னவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மடங்கு அதிகரிக்குது. ஸோ அப்போ நமக்கு இயக்காற்றலை வச்சு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான். ஸோ இந்த ஃபார்முலா படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலாவிலேருந்து எப்படி கேட்டாலும் நீங்கள் என்ன செய்ய முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதை என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, உங்கள் எல்லாத்துக்கும் இயக்காற்றலுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. குரூப் 1ல் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உந்தம் 2 மடங்கானால் இயக்க ஆற்றல் என்னவாகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. குரூப் 1 கொஸ்டின். ஸோ முதல்ல கேட்டது குரூப் 4 கொஸ்டின்,
குரூப் 1ல இந்த மாதிரி ஒன் வேர்டும் கேட்டுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து திசைவேகம் இருமடங்கானால் இயக்காற்றல் என்னவாகும், அதே மாதிரி நிறை இருமடங்கானால் இயக்காற்றல் என்னவாகும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா உந்தம் இருமடங்கானால் இயக்காற்றல் என்னவாகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின், குரூப் 1 கொஸ்டின். அப்போ அந்த நேரத்தில் அந்த கொஸ்டின் கேட்கும்பொழுது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து தெரியாது, முதல்ல அந்த ஃபார்முலா தெரியாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து உந்தத்துக்கும் இயக்காற்றலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலா வந்து ஒரு டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இந்த ஃபார்முலா படிச்சிருங்க, அரை mv². அப்போ நான் அந்த ஃபார்முலா அப்படியே எடுத்து எழுதுறேன். கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு அரை mv². ஓகே, உந்தத்துக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ஃபார்முலா தெரியும். உந்தம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்ரு வெலாசிட்டி அப்படிங்கிறது நம்ம முந்தின கிளாஸ்ல படிச்சிருக்கிறோம். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல என்ன செய்யறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை mv இன்ட்ரு v அப்படின்னு பிரிக்கிறேன். புரிஞ்சுச்சா? முதல்ல m அப்படி போட்டுக்கிறேன், இந்த v² வந்து v இன்ட்ரு v அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்புறம் என்ன செய்யறோம் பார்த்தீங்கன்னா ஒரு m மேலையும் இன்னொரு m கீழேயும், அதாவது ஒரே நம்பரை பெருக்கவும் செய்கிறோம் வகுக்கவும் செய்கிறோம். அப்போ வந்து இந்த வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா மாறாது. இப்போ இது இதுவும் கேன்சல் போயிடும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அரை mv² அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ அதனால வந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரே நம்பரை எப்பவும் பெருக்கவும் செய்யலாம் வகுக்கவும் செய்யலாம். ஸோ இந்த இடத்துல நான் எதை பெருக்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசையும் என்ன செஞ்சிருக்கேன், பெருக்கவும் செஞ்சிருக்கேன் வகுக்கவும் செஞ்சிருக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும் பாருங்க. அப்போ அரை mv இன்ட்ரு m/m அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் mv அப்படிங்கிறது உந்தம், அதுமாதிரி இங்கேயும் mv அப்படிங்கிறது என்னது உந்தம். ஸோ அப்போ கடைசி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த mv அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா p அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே உள்ள இந்த mv என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் p அப்படின்னா உந்தம்னு அர்த்தம். ஸோ ஆங்கிலத்தில் p அப்படிங்கிறது உந்தம் பை m அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா p²/2m அப்படின்னு கிடைக்கும். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா p²/2m. இப்போ ரெண்டு ஃபார்முலா, முதல்ல கைனெட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை mv². ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, இயக்கவியல் அடிக்கடி இதை வச்சு ஒன் வேர்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஃபார்முலா இருக்குதே மெமரி பண்ண கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு இந்த டெரிவேஷன் தெரியல அப்படின்னா டேரெக்டாக இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிடுங்க. சரி, இப்போ நம்ம குரூப் 1 கொஸ்டினுக்கு போவோம். குரூப் 1 கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, உந்தம் இருமடங்கானால் இயக்க ஆற்றல் என்னவாகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அப்படி தானே? ஓகே, அப்போ உங்களுக்கு கைனெட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். கைனெட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா இன்னொரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா p²/2m. ஓகேவா, p²/2m. இப்போ உந்தம் இருமடங்கு ஆகுது. ஸோ உந்தம் இருமடங்கு ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா இந்த பிக்கு பதிலாக 2p அப்படின்னு போடுறோம், ²/2m. ஸோ இப்போ ரெண்டு ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 4, மீதி என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா p²/2m. ஸோ அந்த p²/2mங்கிறது தான் இயக்க ஆற்றல். இப்போ நம்ம அந்த உந்தத்தை இருமடங்கு அதிகரிக்கும் பொழுது நம்ம இயக்க ஆற்றல் என்னவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 மடங்கு அதிகரிக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உந்தத்தை இருமடங்கு ஆக்கினால் இயக்க ஆற்றல் 4 மடங்கு அதிகரிக்கிறது. அதே மாதிரி உந்தத்தை 3 மடங்கு ஆக்கினால் இயக்க ஆற்றல் 9 மடங்கு அதிகரிக்கிறது. அதனுடைய ஸ்கொயர் வேல்யூவா இருக்கும், அவ்வளவுதான். அதே மாதிரி திசை வேகத்தை இருமடங்கு ஆக்கினாலும் இயக்க ஆற்றல் என்னவாகும், அதனுடைய ஸ்கொயர் வேல்யூ ஆகும், அப்போ 4 மடங்கு ஆகும். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து கட்டாயம் இந்த ஃபார்முலா படிச்சிருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் வேர்டு, குரூப் 1 கொஸ்டின். நோட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. அடுத்து என்ன ஆற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டாப்பிக்கே வந்து வேலை, ஆற்றல் மற்றும் திறன், அது சம்மந்தமான டாபிக் தான். ஸோ நம்ம இப்போ அடுத்த என்ன ஆற்றலில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலை ஆற்றல். நிலை ஆற்றல் அப்படின்னா ஆங்கிலத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் எனர்ஜி. ஸோ அப்போ நிலை ஆற்றலுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொருள் ஒன்று அது நிலையினை பொறுத்து பெற்றுள்ள ஆற்றல் நிலை ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட நிலையை பொறுத்து. அப்போ நிலையாற்றலுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க, m×g×h, அவ்வளோதான். ஃபார்முலா வந்து என்னது, mgh. அப்போ இதான் வந்து என்னன்னா ஸ்டாட்டிக் எனர்ஜி, SE அப்படின்னு கூட போட்டுக்கலாம். அப்போ ஒரு பொருள் வந்து முதல்ல எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரவுண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
இந்த பொருளை வந்து கொஞ்சம் தொலைவுக்கு கொண்டு போகிறோம். அப்போ இந்த பொருள் எவ்வளோ நிலையாற்றல் பெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் இன்ட்ரு ஜி இன்ட்ரு இது எவ்வளோ உயரமோ h1 தூரம் அப்படின்னா h1 அளவு நிலையாற்றலை பெற்றிருக்கும். இப்போ அதே பொருளை தரையிலிருந்து கொஞ்சம் ஹைட்டாக கொண்டு போகிறேன். இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா h2 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ இந்த பொருளுடைய நிலையாற்றல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எம் இன்ட்ரு ஜி இன்ட்ரு h2. ஸோ அப்போ ஒரு பொருளின் நிலையாற்றல் வந்து அதன் நிலை மாறுபடும் பொழுது மாறுகிறது, அதே மாதிரி உயரம் அதிகரிக்கும் பொழுது அது நிலையாற்றல் அதிகரிக்கிறது. ஸோ அப்போ இந்த ஒன் வேர்டை மட்டும் நோட் பண்ணிச்சு. நிலையாற்றல் பொறுத்தளவுக்கு ஒன் வேர்டு எதுவுமே இல்லை, டேரெக்டாக அந்த ஃபார்முலா என்ன டேரெக்டாக ஃபார்முலா. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதன் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க நிலையாற்றல் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்பாங்க. உயரம் அதிகரிக்க அதிகரிக்க நிலையாற்றல் அதிகரிக்கிறது அப்படின்னு மட்டும் என்ன செஞ்சுக்க போட் பண்ணிக்க. அப்போ முதல் இந்த நிலையாற்றலை பொறுத்தளவுக்கு அது நிலையினை பொறுத்து பொருள் பெற்றுள்ள ஆற்றல் நிலையாற்றல் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ரெண்டாவது அதற்கான ஃபார்முலா எம் இன்ட்ரு ஜி இன்ட்ரு ஹச். இல்லை எம் அப்படிங்கிறது என்னன்னா மாஸ், தமிழில் நிறை. ஜி அப்படிங்கிறது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, தமிழில் புவியீர்ப்பு முடுக்கம். ஹச் அப்படிங்கிறது உயரம். ஹச் அப்படிங்கிறது என்னது உயரம். அப்போ மூணாவது என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் வந்து உயரமாக எடுத்து சொல்லும் பொழுது என்ன உயரமாக எடுத்து செல்லும் பொழுது அதன் நிலையாற்றல் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். அவ்வளோதாங்க. இது ஒரு ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் ஆற்றல் அழிவின்மை விதி பார்க்க போகிறோம். இந்த ஆற்றல் அழிவின்மை விதி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாடம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இயக்கவியலே என்ன செஞ்சிருது, கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னியல் அப்படின்னு அழைக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பற்றி ஃபுல்லாக படிக்க போகிறோம். இப்படி வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஃபிசிக்ஸ் நம்ம ஜென்ரல் ஃபிசிக்ஸே வந்து கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம். ஸோ எல்லோரும் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அடுத்து வந்து ஆற்றல் அழிவின்மை விதி பார்ப்போம். நண்பர்களே, இயக்கவியலில் கடைசி டாபிக் வந்துட்டோம், ஆற்றல் அழிவின்மை விதி. ஸோ சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றலாம், அந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அது வந்து ஆற்றல் அழிவின்மை விதி. ஓகே, நம்ம டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டிக் அடிச்சிருக்கோம் பாருங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்வேர்டு. என்ன இது அடிக்கடி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த ஒன்வேர்டை. அப்போ ஒரு பொருளை வந்து மேல் நோக்கி ஆற்றல் அழிவின்மை விதி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பொருள் இந்த மாதிரி கையில் இருக்குது, முதல்ல இதை என்ன செய்யற மேல் நோக்கி எறிகிறோம். ஸோ இப்போ ஒரு பொருளை வந்து மேல் நோக்கி எறியும் பொழுது அந்த பொருளினுடைய மேல் நோக்கி எறிகிறோம், அதான் முக்கியம். ஒரு பொருள் வந்து மேல் நோக்கி எறிந்தால் அதனுடைய இயக்காற்றல் இருக்குது பார்த்தீங்களா, குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இயக்காற்றல் குறைந்து கொண்டு செல்கிறது. உயர போக போக எது அதிகரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிலையாற்றல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே எந்த ஒரு பொருளையும் மேல் நோக்கி எறிஞ்சோம் அப்படின்னா அதனுடைய இயக்காற்றல் குறையுது, நிலையாற்றல் அதிகரித்து கொண்டே செல்கிறது. அதுக்கப்புறம் பெரும உயரத்தை அடைந்தவுடன், பெரும உயரம்னு அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பொருளை மேல் நோக்கி எறிகிறோம், அது அடையக்கூடிய மேக்சிமம் ஹைட்டு, அதை தான் வந்து பெரும உயரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பெரும உயரத்தில் இயக்காற்றல் எல்லாமே வந்து என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையாற்றலாக மாறிவிடுகிறது. ஓகேவா? இயக்காற்றல் எல்லாமே என்னவா மாறிடுது, நிலையாற்றலாக மாறிடுது. ஸோ இதுதான் வந்து ஆற்றல் அழிவின்மை விதி வந்து சொல்லுது. எப்போதுமே வந்து ஆற்றலை ஆக்கவோ அழிக்க முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பொருள் வந்து இந்த இடத்துல இருக்குது, ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து எறிகிறோம். அப்போ முதல்ல அதனுடைய இயக்காற்றல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 இருக்குது. பொட்டான்சியல் எனர்ஜி தரையில் இருந்துச்சுன்னா பொட்டான்சியல் எனர்ஜி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0. ஏன் பொட்டான்சியல் எனர்ஜி ஏன் 0? அது வந்து ஹைட், எம்ஜி ஹைட் அப்படிங்கிற ஃபார்முலா. கட்சி வந்து இந்த இடத்துல 0. ஏன் அப்படின்னா இன்னும் தரையிலே தான் இருக்குது, மேலே போக போக தான் கட்சி வந்து மாறும். ஓகேவா? அப்போ ஸ்டார்டிங்கில் இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், இந்த பொருளை வந்து மேல் நோக்கி எறிகிறோம். இந்த பொருளை வந்து மேல் நோக்கி எறிகிறோம். இப்போ மேல் நோக்கி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ வந்து குறையுது. கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ 80 ஆகும். பொட்டான்சியல் எனர்ஜி முதல்ல 0 இருந்தது, அதுக்கப்புறம் 20 ஆகுது. ஸோ ரெண்டையும் கூட்டினா 100 தான்.
ஆற்றல் வந்து மாறலை. ஆனால் ஒரு வகை ஆற்றல், அந்த இயக்காற்றல் வந்து எப்படி மாறுது அப்படின்னா நிலையாற்றலாக மாறுது. உயரம் அதிகரிக்க அதிகரிக்க இயக்காற்றல் குறைந்து கொண்டே வந்து என்ன ஆகுது அப்படின்னா நிலையாற்றல் அதிகரிக்குது. ஸோ அப்போ அதனுடைய மேக்சிமம் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா இயக்காற்றல் வந்து 0 ஆயிரும், நிலையாற்றல் வந்து 100 ஆயிரும். ஸோ அப்போ டோட்டல் எனர்ஜி 100 தான், அது மாறவே இல்லை. ஆனால் ஒரு வகை ஆற்றல் மற்றொரு வகை ஆற்றலாக மாறுது. இதுதான் வந்து ஆற்றலின்மை விதி வந்து சொல்லுது. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. இந்த விதியை படித்தாலும் சரி படிக்கிட்டாலும் சரி பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை என்ன அப்படின்னா ஒன் வைடு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பொருளை மேல் நோக்கி எரியும் பொழுது இயக்காற்றல் என்ன ஆகும், அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணோம், மேல் நோக்கி எரியும் பொழுது இயக்காற்றல் குறைந்து கொண்டே வந்து நிலையாற்றல் அதிகரிக்கும், அவ்வளோதான். அதான் நமக்கு வந்து ஒன் வைடு. அதே மாதிரி பெரும உயரத்தை அடையும் பொழுது முழுசு என்னவாயிரும், நிலையாற்றல் அடைஞ்சிடும். ஓகே. இப்போ அதே மாதிரி ஒரு பொருள் வந்து பெரும உயரத்திலேருந்து கீழே விழுது. ஓகே, ஒரு பெரும உயரத்துலேருந்து மேக்சிமம் ஹைட்டில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. டக்குன்னு என்ன ஆகுது அப்படின்னா அந்த பொருளை வந்து என்ன செய்கிறோம், கீழ் நோக்கி விழ வைக்கிறோம். இப்படி கீழ் நோக்கி விழும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்க ஆற்றல் அதிகரிக்கும், நிலை ஆற்றல் குறையும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஹைட்டு குறைய குறைய நிலை ஆற்றல் குறையும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ கீழ் நோக்கி எரியும் பொழுது நிலை ஆற்றல் குறையுது, இயக்க ஆற்றல் அதிகரிக்குது. அப்போ அந்த பொருள் வந்து தரையை தொட்டுச்சுன்னு வைங்களேன், தரையை தொடும் பொழுது ஆற்றல் முழுவதும் இயக்க ஆற்றல் ஆகும், நிலை ஆற்றல் வந்து என்னவாயிருது அப்படின்னா 0 ஆயிரும். ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன செஞ்சீங்க அப்படியே நோட்டு, ஒவ்வொன்றும் முத்தான ஒன் வைடு, ஒவ்வொன்றுமே ஒன் வைடு, ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒன் வைடு. ஸோ நண்பர்களே, நம்ம வந்து இயக்கவியல் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இயக்கவியல் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னோட்டவியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மின்னோட்டவியலுக்கு அப்புறம் காந்தவியல், அதுக்கப்புறம் ஒளியியல், அப்புறம் சவுண்டு, அப்புறம் அணு, இதோட வந்து முடிஞ்சிடும். இனி வரக்கூடிய பாடங்கள் எல்லாமே வந்து கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ மின்னோட்டவியல் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 2 வீடியோ இல்லை 4 வீடியோ அவ்வளோதான் வரும். இயக்கவியல் மாதிரி வந்து ரொம்ப பெருசாக போகாது. ஸோ அதனால் வந்து நிறைய வீடியோ இருக்கும். ஃபிசிக்ஸ்னாலே ரொம்ப போகுது அப்படின்லாம் நீங்கள் வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஒவ்வொரு வீடியோவும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது. அந்த 1/4 மணி நேரத்தில் கண்டென்ட் வெறும் 4 லைன் தான் இருக்கும். அப்போ இந்த 4 லைன் மட்டும் தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ நம்ம படிக்கிறதே வந்து ரொம்ப கம்மியாக தான் படிக்கிறோம், அதுவும் ரொம்ப பேசிக்ஸாக தான் படிக்கிறோம், ரொம்ப கஷ்டமான சயின்ஸ்லாம் போகலை. ஸோ பேசிக்ஸாக ஸ்கூல் புக்கில் உள்ளதை படிச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒன்றுமே படிக்காமல் போகிறதுக்கு சயின்ஸை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணிடுறோம். ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். சயின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து பாலிட்டி இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டினியூ பண்ணிடலாம். நன்றி நண்பர்களே.